ஓகே, ஸோ இது நம்ம ஆர்க் சர்வைவல் எவால்வோட எபிசோடு 3 தாங்க. ஸோ எபிசோட் 2 பண்ண சிக்கன் ஃபார்ம் கட்டியிருப்போம். ஸோ இந்த எபிசோடில் மாடை கூப்பிட்டு வந்திருக்கலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவ் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த கவ்வெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஓகே, அதை இப்போயே கொஞ்சம் ப்ரீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த சிக்கன் ஃபார்ம் பக்கத்துலேயே ஒட்டி தாங்க பில்ட் பண்ண போகிறோம். இதுவும் 8னா இதுவும் இந்த 8. ஸோ 8க்கு 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 என்னடா 6 தான் வருது. 3 6 7 ஓகே கரெக்ட் தான். நம்ம தான் தப்பாக கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைட்னிங் செட்டப் பண்ணணும். ஏன்னா நம்ம மாடு கோழியெல்லாம் சாகக்கூடாது. போச்சு சம்பவம். ஐயய்ய இது என்ன கைஸ் பெரும்பாடாக போச்சு. ஆரம்பமே அமர்க்கமாக இருக்குது. போச்சு. இங்கேயும் ஒன்று வச்சுருக்கேனா, மாடே உள்ளே போய்க்குது. அப்படி தான் நல்ல மாடு கைஸ். இப்படி தான் இருக்கணும் மாடுலாம். பார்த்தீங்களா, நமக்கு வேலையே இல்லை, அதுவே போய் உள்ளே உட்காந்துக்குது. வாங்க வாங்க அப்படி தான். ஓகே, இருங்க, எங்கிட்ட இருக்க சின்ன மாடையும் கூப்பிட்டு வந்துடும். இட் மீன்ஸ் கண்ணுக்குட்டி. எங்கடா மற்ற மாடெல்லாம் காணா? என்ன கைஸ் அவ்வளோதான் இருக்குது, காணாமித்ததை. இன்னும் கொஞ்சம் இருக்கணும், ஆனால் எங்கேருந்துன்னு தெரில. இங்கே கேட்ட மலை சாத்திடுவோம். சுற்றி மாடே காணாம். அந்த இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. சரி, கண்ணுக்குட்டியை எதுக்கு விடணும், அதையும் பிடிச்சிட்டு வந்துடும். இருங்க, க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா. வா வா, ஒடியா 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 ஒடியா. வேமா வாங்கடா. ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாடை வந்து உள்ளே விட்டுட்டு நைட் டைத்துக்கு வெயிட் பண்ணுவோம். நைட் டைம் ஆனோடனே நம்ம வந்து இது பண்ணுவோம், ஃபிஷ்ஷிங். இந்த ஒரே ஒரு மாடை மட்டும் வளர்த்து ஃபீட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருள்லாம் வச்சுருவோம். இங்கே செஸ்ட்டில் கொண்டு வச்சுருவோம். சிக்கன் வெயிட் பண்ணுங்க, இதை எங்கிட்ட வச்சுட்டு இங்கே சிக்கன், இங்கே ஃபெதர்ஸு, அவ்வளோதானே. ஆமாங்க சார், அவ்வளோதான். இப்போ இருட்ட போதா, எங்கடா இந்த இருக்கு. ஆமாம் கைஸ், போய் நம்ம முதல்ல வந்து ஃபிஷ்ஷிங் ராட் ஒன்று செய்வோம். இதுக்கு வந்து 2 ஸ்ட்ரிங்கு தேவை. நான் 3 எடுத்துக்கிட்டேன். சரி போங்க. ஓகே ரைட்டு. டே வெட்டுறா, இங்கே வாடா. எத்தனையா போட்டுக்கிட்டு. ஸோ போய் இந்த மரத்தை மட்டும் வெட்டிடுவோம்மா பேசாமல். அந்த மரத்தை வெட்டுவோம். டாய் லேக் ஆகுது பாரு. ஸோ உங்களுக்குள்ள கொஞ்சம் சுகர் கேன்ஸ்லாம் வச்சுருக்கேன், நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இப்போ என்ன வைக்க முடியாது. ஸோ அங்கே ஃபிஷ்ஷிங் வந்து ஆரம்பம். நம்மளுக்கு என்னெல்லாம் லூட்டு கிடைக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன கிடைக்கிது. ஓகே வந்துருச்சு. ஓகே ஃபிஷ்ஷு தான் பரவாயில்ல, நல்ல லூட்டு கிடைக்காமையா போயிடும்.
அட வேமா வேண்டா அந்த வந்துச்சு. ஓகே மறுபடியும் மீன். ஸோ இந்நேரம் மாப்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். ஸ்பான் ஆயிடுச்சு. ஆட இவங்க கொஞ்சம் தூரம் வயசும் அப்போயாவது நல்ல லூட்டு கிடைக்காம பார்ப்போம். எத்தனை ஸ்பைடர்ஸு. ஆஹா அச்சா, அது கரெக்டாக வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோமே. ஐய என்ன கைஸ் இது. மீன் வேகமாக வருது. சூப்பரு. ஆனால் என்ன மீனாக தான் கிடைக்கிது. இதுவும் மீன். அடே நல்ல லுட்டு அதான் போகணுங்கடா. என்சாண்டட் பவ். ஆமாம்ல, ஆனால் கிடைச்சாலும் ஆன்வில் வேணும் கைஸ். ஆன்வில் இருந்தால் தான் அதெல்லாம் என்சாண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். எனக்கு கிடைக்கல டேமேஜாக தானே கிடைக்கும். ஆஹா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் ஏறுது. லூட்டே கிடைக்க மாட்டேங்குது. லெதர் புட்ஸ். சரி வாங்க சும்மா இது பண்ணிப்போம், யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ஸ்லாம் மூவ் ஆகுறது நல்லா இருக்கு கைஸ். ஸோ கைஸ் அது மட்டும் இல்லை, நான் வந்து வேணாம், அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஸோ கைஸ் அதே நேரத்தில் வந்து நம்ம சேனலில் யாராவது பார்க்குறவங்க யாராவது சர்வர்லாம் மைன்கிராஃப்ட் விளாண்டு விளாட்றீங்கன்னா சர்வர்லாம் இருக்குன்னா சொல்லுங்கள் கைஸ், நம்ம ஜாயின் பண்ணி ஒன்றா விளாடுவோம். ஓகே வந்துருச்சு. அடப்போங்கடா மீன் மீன் மீன். மீனை தவிர ஒன்றுமே உருப்படி அடைய மாட்டேங்குது கைஸ். என்னது பவுலா? ஆமாம், பவுலை வச்சு என்ன பண்ணுறது? நான் வேறு உங்கள்கிட்ட நைட் டைமில் போனால் அந்த மாதிரி நல்ல லூட் கிடைக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் டைம் ஆகுது கைஸ். இதுவரை ஒரு நல்ல லூட் அட்லீஸ்ட் இந்த வீடியோ முடிகிறக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல லூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சிலந்தி இந்த சிலந்தி என்ன பார்த்துட்டு வந்துருச்சிங்க. மீன் ஐய தூரமாக போட்டாலும் சரி கிட்டமாக போட்டாலும் சரி மீனை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. இந்த பூட்டு கிடச்சிச்சு, லெதர் கிடச்சி, பவுல் கிடச்சி, ஸ்டிக்கா? ஆமாம் ஸ்டிக்கு தாங்க, சேடாக இருக்கு. ஸ்டிக்குக்காடா பஞ்சம் எனக்கு. ஓகே ஆனால் வேமா வாடா, ஏதாவது டக்குன்னு நல்ல வந்துருச்சு மீன். ஷபா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க கொஞ்சம் ஏறி இருக்கு. டே ப்ளீஸ்டா வந்துருச்சு மீன். சரி இவ்வளோ மீன் வச்சுனா என்ன கைஸ், மீன் கடையாக கைஸ் போட முடியும். இந்த கேமில் மீன் கடை போட்டால் கூட வந்து வாங்கி திங்கிற கூட யாரும் நல்லா வாட்டுடும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் கைஸ் தனியாக விளாட ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஏதாவது சர்வர்னால் கூட நல்லாயிருக்கும், இப்படி தனியாக விளாட ரொம்ப போர் அடிக்குது இப்போல்லாம். ஏன்னு தெரில, ரொம்ப இல்லை ஆனால் போர் அடிக்க தான் செய்யுது.
ரொம்ப அமைதியாக இருக்கு. ஓகே வந்துடுச்சு. ஏதோ ஒன்று நல்ல லூட். அப்பா பரவாயில்ல. இது வந்து ட்ரிப்பர் ஹுக்கு. இது வந்து நம்ம வந்து இதை வச்சு கிராஸ் போ செஞ்சுக்கலாம். பரவாயில்ல கைஸ். ரொம்ப ரேர் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான லூட்டு தான். இருங்க, கடைசி அதை போட்டுப்போம். வந்துட போதுடா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் விடிஞ்சிரும். ஆனால் கேளுட்டு மீன் கடைசியில் 14 எக்ஸ்பீரியன்ஸில் இந்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ 16 ஆயிருக்கு. 2 இது ஏறதான் செஞ்சுருக்கு. ஓகே, அடுத்த பவுலு இதான் வம்புல் போமா சிலந்து. ஓகே வேணும், நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ஃபிஷ்ஷிங் மட்டும் பண்ணுவோம். ஏதாவது வேண்டாம். அந்த சாலமன் ஃபிஷ்ஷு ரொம்ப போர் அடிக்குதே. ஃபிஷ்ஷு ஓகே, இதில் ஒரு 10 ஃபிஷ்ஷு, அதில் 3 ஃபிஷ்ஷு, சாலமனில் 4 ஃபிஷ்ஷு. என்ன வயசு, எனக்கே வெறுத்துருச்சு ஃபிஷ்ஷிங் பண்ணி. அட்லீஸ்ட் நல்லா இருங்க சிலந்தி. ஸ்வைங் அவ்வளோதான். இந்த மாதிரி இடையில டைம் பாஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க கைஸ். ஸோ ஆஹாச்சே, அது வந்து கிட்ட வரையிலே நான் எடுத்துட்டேன் கைஸ். இங்கே வருங்க, சூரியனே வந்துருச்சு. அட கடவுளே, இப்போ விடிஞ்சிருச்சு. இனி போய் நம்ம வந்து இவங்களோட சண்டை வேற போடணும், கீழே ஸ்பானாக இருக்க மாப்ஸ் கூட. ஓகே, இப்போ நான் வந்து அது வந்து வர்றக்குள்ளேயுமே நான் எடுத்துக்கிட்டேன் தெரியாமல். மீன் ஓகே, மீன் தான் கிடச்சிருக்கு, நல்லது. இப்படிலாம் இந்த கடுப்பாகுதுடா எனக்கு. போங்கடாங்கிட்டு அவ்வளோதாங்க கைஸ். நேமா நம்ம ஃபிஷ்ஷிங்கே முடிஞ்சு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷிங் ஃபிஷ்ஷு ஓகே, இதாங்க கைஸ் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இறங்கி போய் மாப்ஸோடைய சண்டை போடும். ஏன்னா அதுலேயாவது நம்மளுக்கு நல்ல லூட்டாக கிடைக்கும். இதில் வந்து ஃபிஷ்ஷை தவிர வேறு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. வெறுத்துருச்சு கைஸ் எனக்கே. போனு சரிப்போ அவ்வளோதான். வந்த வரையும் இப்போ இறங்கி இங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி இந்த தள்ளி வந்துடணும். எங்கடா மாப்ஸே காணா, அந்த இருக்குது. ஓகே, இங்கிட்ட க்ரீப்பரு. இது என்னதுடா? இது வந்து ட்ரீ வந்து வளர்ந்துருக்கு. எங்கடா க்ரீப்பரு? இந்த இருக்கா தானே. நான் கூட காணாமல் போயிடுச்சோன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ தானே நம்ம சந்தோஷம்லாம் நீடிக்காதுங்கிற மாதிரி. ஓகே, அவ்வளோதான். கன் பவுடர் கிடச்சிருக்கா? பரவாயில்ல, நல்லது. தம்பிங்கடா, வேமாவோட டே ஸ்பைட்ரு வாடா வாடாங்கிறே, வா சும்மா வந்து அண்ணன்ட்ட நல்லபடியாக ஆடி வாங்கிட்டு போகணும். வந்துட்டேன் பாருங்க, நம்மள்கிட்ட லீடு கொடுக்குறக்குனே வந்துட்டேன். அவ்வளோதான். இது 2 அடிக்குங்க. அது அடிச்சு போச்சு. சொல்லியும் எவ்வளோ என்ன தைரியம் தான் அடிப்பேன். ஏங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு கில் பண்ணிட்டு தான் இவன்கிட்ட லூட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இவனையும் கொண்டுடலாமா? நல்ல லூட்டே கொண்டு வர மாட்டீங்க கஞ்சப்பையா. ஆமாம், நம்மள்ட்ட எமரால்டு இருக்கா என்ன? இருக்குது. ஆமாம், நம்மளுக்கு இந்த ஃப்ளெச்சிங் டேபிள் கிடச்ச ஆமாம் ஆமாம் வந்து எடுக்க ட்ரை பண்ண, ஆனால் எடுக்கலை. நமக்கு வந்து இதில் கிடச்சிச்சு ஒரு டக்குன்னு யாவலே ஒரு வில்லேஜில். அப்போ திக்குது.
இங்கே மாப்ஸ் எதுவும் இருக்கா? பின்னாடி வந்து அடித்து காலி பண்ணி விட போகிறீங்க. அப்புறம் சம்பவம் தான். ஓகே, வேறு இங்கே வைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அவ்வளோதான் நினைக்கிறேன். லீடு, கன் பவுட்ரு, ஸ்பைடர் ஐ, ஓகே வச்சாச்சு. ஓகே, இதெல்லாம் வச்சிரும். ஸோ இருங்க கைஸ், நம்ம வந்து கிராஸ் போ செஞ்சுப்போம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு கிராஸ் போ செய்ய வேறு என்னடா வேணும்? எல்லாமே இருக்கணும், என்ன இல்லை. அயனிங் கட். ஓகே, இப்போ நம்மள்கிட்ட தான் 17 இருக்கே. ஒன்று யூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, ஸ்கிராஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிங்கெல்லாம் இல்லை வச்சுருவோம். இங்கிட்டு கொண்டு போய் நம்ம பவு வச்சுட்டு கிராஸ் போ எடுத்து இங்கே வச்சுருவோம். ஓ ராரா வெளியே வந்தால் தான் சாவி இல்லை. இப்போ நிழல இருக்கோ கைஸ், அது சரியான பவர் ரைஸ். அடித்தானா நான் சமத்தே ஹெல்த் குறையுது நம்மளுக்கு. ஆமாம், நல்ல அடி. எங்கடா அதை காணா? இந்த இருக்கு. சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஹெல்த் ஏறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, நான் வந்து ஃப்ளிண்ட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் கைஸ். வாங்க இந்த வேலையெல்லாம் இப்போ பார்ப்போம். ஃப்ளிண்ட்டுக்கு வேணுன்னா அதுக்கு வந்து கிராவலை கலெக்ட் பண்ணோம். இதுவே நம்மளுக்கு ஃபார்ச்சூன் வச்சு என்சான் பண்ண ஷவல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். இருங்க, ஓகே, இங்கனக்குள்ளே கொஞ்சம் உடச்சிட்ருவோம். அடேங்கப்பா, பரவாயில்லையே, 3 ஃப்ளிண்ட் கிடச்சிருக்கு. அவள் லேக் ஆகுது ஈஸின்னு தெரில. ஓகே, இதை உடச்சா சுத்தம். இருங்க, இருங்களே இல்லைண்ணா. எனக்குள்ளே இது வச்சிடும், டர்ட் வச்சுட்டு இப்போ இதை வந்து உடச்சோன்னா தண்ணி வந்து உள்ளே வராது. அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கணும். சுத்தம்டா. ஓகே, ஸோ நம்ம வந்து சிக்கன் ஃபார்ம் கட்டினக்கு வந்து அதுவும் ஒரு காரணம் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ், அதை வச்சு தான் நம்மளால் ஆரோ செய்ய முடியும். ஃப்ளிண்ட்டு ஃபெதர் வேணும் பார்த்தீங்களா, அதுக்காக. ஓகே, இதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. என்ன உள்ளே இறங்கிட்டு டேய் வாடா. அப்படியே கிடக்குதா? ஓகே, நல்ல இல்லை, இங்கே தான் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டர்ட் வச்சு அடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த இங்கேயும்
ஐ எண்ணெயை வச்சு அடைச்சிட்டு ஓகே இது எல்லாத்தையுமே உடச்சி எடுப்போம். ஐ தண்ணி வேறு அடிக்குது. ஓகே இதை வந்து மூடிடுவோம்ப்பா. வச்சுடா டே, மூச்சு இல்லாமல் செத்துற போகிறாயா? அவ்வளோதானா? ஆமாம் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராவலை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகே அவ்வளோதாங்க. இங்கே இந்த கிராவல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இனி எதுவும் பண்ண முடியாது. ஓகே அவ்வளோதான். ஸோ நம்மள்கிட்ட 5 ஃபெதர்ஸ் தான் இருக்கா. இருங்க. அடேங்க அப்பா, பரவாயில்ல கைஸ், 13 ஃப்ளின்ட்டா. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வந்திருக்கு. இங்கே வச்சுட்டு வந்து கொஞ்சம் ஆரோஸ் 20 ஆரோ செய்யலாமா? அப்புறம் என்ன செஞ்சு விடு. அவ்வளோதான். அநேகமாக இப்போ நம்மள்கிட்ட வந்து இது தான் இருக்காது. ஆமாங்க கைஸ், ஃபெதர்ஸ் தான் கைஸ் இல்லை. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ வந்தீங்கன்னா கவ் ஃபார்ம் பில்ட் பண்ணிப்போம். அப்புறம் வந்து இந்த ஃபிஷ்ஷிங் ஏரியாவில் வந்து இன்றைக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் பண்ணோம். இருட்டே போகுது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிராவல் கலெக்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பை பை, see you.